கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கள்ளக்குறிச்சி கிராமத்தில் தமிழக அரசின் சார்பில் நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையத்தில் கூட்டடி, கள்ளக்குறிச்சி, ஆதிநத்தம், நல்லாக்குப்பம் உட்பட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளைந்த நெற்பயிர்களை அறுவடை செய்து விற்பனை செய்வதற்காக நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொட்டி வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்ததால் கள்ளக்குறிச்சி நேரடி நெல் கொள்முதல் மையத்தில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 டன், அதாவது 100 மூட்டைகள் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து முற்றிலும் சேதமடைந்திருக்கின்றன. இந்த நிலையில் இன்று காலை நேரடி நெல் கொள்முதல் மையத்தில் வந்து பார்த்த விவசாயிகள் நெல் பயிர்கள் நடந்ததை கண்டு வேதனை அடைந்து அதிர்ச்சி அடைந்ததோடு அதிகாரிகள் நெல் பயிர்களை பாதுகாக்க வைக்க தவறிய திறனற்ற திமுக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தையும் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சேந்தநாடு சாலையில் மாட்டு வண்டியை குறுக்கே போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இந்த சம்பவம் குறித்து திருநாவலூர் போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர். அப்போது மழையால் அடைந்த சேதமான நெற்பயிர்களை அரசே வாங்கிக் கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் வலியுறுத்த வேண்டும் எனவும் நிலையத்தில் எடுக்கும் நெற்பயிர்களுக்கு உரிய மதிப்பீடு தொகையை காலம் தாழ்த்தாமல் வழங்க வேண்டும் என காவல்துறையினரிடம் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்த அடிப்படையில் அந்த சாலை மறியல் கைவிட்டப்பட்டிருக்கிறது. ஐயவன்.